கருத்து ஆண்கள் பாவம் இல்லை. ஆண் பாவம்னா ஆண் பாவங்கள் தான் படமே, வந்து பாருங்க. விக்னேஷ்காந்த் செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு. நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையாலுமே படம் என்ன சொல்லுவாங்க? படம் கருத்து ஆண்கள் பாவம் இல்லை. இப்போ இருக்க சொசைட்டியில் வந்து பெண்கள் வந்து ஆண்கள் மேலே திணிக்க போகிற கருத்து வந்து எல்லாமே கரெக்ட் இல்லை, எல்லா கருத்துமே கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஆண்கள் மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. பெண்கள் சொல்கிற எல்லா கருத்துமே ஆண்கள் மேலே வைக்கிற குற்றங்கள் எல்லாமே சரி கிடையாது அப்படின்ற மாதிரி கதை போகுது. படம் உண்மையாலுமே நல்லா இருக்கு ப்ரோ. ஜாலியாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே வந்து அப்படியே லேக் இல்லாமல் இடையில காமெடி எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பக்கா கமர்ஷியல் படம். என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு. கப்புள்ஸாக வந்து பாருங்கள், புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும் கண்டிப்பாக. வந்து மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீனு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் திருந்தணுன்றது வந்து இந்த படம் மூலியமாக ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பாவன்றாங்கல்ல, அது கண்டிப்பாக உண்மைதான். அந்த சாபம் கண்டிப்பாக பெண்களை சும்மா விடாது. ஆண்களை ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த சாபம் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, அந்த சாபத்தால் அவங்களுக்கு தானாக நடக்கும். எல்லாரும் திருந்துங்க. இந்த பஸ்ஸில் வந்து ஆண்கள் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்கள எழுப்பி விட்டு சீட்டு கேட்பாங்க. அது வந்து பெண்களோட கெத்து நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுன்றத ரொம்ப சூப்பராக ஒரு சீனாக காட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்கு. ஃபீல் குட் மூவி. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. ஜாலியாக இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். பயங்கரமாக இருக்கு. அதோட நல்லா இருந்தது ப்ரோ. அதோடவே நல்லா இருக்கு. எப்படி ப்ரோ அது? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆண் பாவம்னா ஆண் பாவங்கள் தான் படமே, வந்து பாருங்க. சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் வேற லெவலில் இருக்கு. வந்து பாருங்க, எல்லாரும் பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். மாளவிகாக்காண்டி வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. அவங்களோட ரொமான்ஸ் செம்மையாக செட்டாக இருக்கு. ரியோவுக்கும் மாளவிகாவுக்கும் நல்ல ரொமான்ஸ் ப்ரோ. சூப்பராக ஜோவை விட இது நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா வந்து பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மியூசிக்கில் சூப்பராக இருக்குது ப்ரோ. ரியோ ராஜே ஒரு மியூசிக் எழுதியிருக்காரு, அது சூப்பராக இருக்குது. அது வேறு லெவலில் இருக்குது. எல்லாரும் தேட்டர் போலாம் செம்ம ரெஸ்பான்ஸ் ப்ரோ. சூப்பராக பார்க்கும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க படத்தை? எல்லாருமே பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு வாய் விட்டு சிரிச்ச மாதிரி ஒரு படம். நல்ல படம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. லவ்வர்ஸுக்கும் பிடிக்கும், மேரேஜ் ஆனவங்களுக்கும் பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும். நல்லா பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. ஆண் பாவம் போலாது. இதோட 4 பேருக்கு நான் இன்டர்வியூ கொடுத்துட்டேன். சூப்பராக இருக்கு படம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். இந்த சமுதாயத்துக்கு தேவையான கருத்தோட ஒரு படமாக இருக்குது இந்த இது. நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா அது 2 பேராக இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைன்னு ஒரு சுச்சுவேஷனே உண்டாகும். அதை கரெக்டாக இந்த இடத்துல சொல்லிக்காங்க. ஒரு ஆள் மேலே மட்டும் நம்ம பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. 2 பேர், இங்கே ஒரு ஆள் இருக்கணும், இங்கே ஒரு ஆள் இருக்கணும். இவங்க 2 பேர் சேர்ந்தாதான் அந்த பிரச்சனைன்னு ஒரு சுச்சுவேஷனே உண்டாகும். ஒரு ஆளால் பிரச்சனை உருவாகாது. நீங்கள் டைவர்ஸ்னு போய் நிற்கிறது இதெல்லாம் தப்பு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, நீங்களா அமைதியாக உட்காந்து பேசுங்க, சால்வ் பண்ணுங்கள். 3ஆவதாக ஒரு ஆளை உள்ளே விடாங்க. 3ஆவதாக யாரையும் நீங்கள் உள்ளே வர்றதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காங்க அவங்களுக்கு. அதெல்லாம் கிளியராக சொல்லியிருக்காங்க. நல்லா இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த 90ஸ்லாம் இப்போ தான் கல்யாணம் முடிக்கிற பீரியட்ஸ். இந்த டைம் தான் 90ஸ்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு இருக்காங்க மோஸ்ட்லி. அவங்களுக்குலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும் நம்ம அப்படின்னு கற்றுக்கிற அளவுக்கு நேச்சுரலாக இருக்காரு. ரியோ நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. விக்னேஷ்காந்த் சார் அண்ணா வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட ரோல் தான் மெயினாக இருக்குது இந்த படத்தில். செம்மையாக நடிச்சிருக்காரு. அவர் பாட்டுலாம் சூப்பராக இருக்குது. ஜோ படத்தில் நம்ம மாளவிகாவும் ரியோவும் சேர முடியல. இந்த படத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. அதுக்கான ரொமான்ஸு, அந்த லவ்வு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்ல படம். எல்லோரும் வந்து பாருங்கள். ரிவ்யூ வந்து நல்லா இல்லை, இது வந்து தேவையில்லாத படம் அப்படின்னு நிறையா பேர் கொடுப்பாங்க. ஆனால் பாருங்கள், நீங்கள் உங்கள் லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த படத்தை. அப்படியே நேச்சுரலாக இதுவாக இருக்கும். கரெக்டான டைட்டில் தானா? நான் நல்லா இருக்குண்ணா. படம் பாருங்கண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. செம்ம ஃபன்னா. இல்லை, நான் ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் போய் பாருங்க. இல்லை, ஜோ லெவலுக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அது நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. ஜோ அளவுக்கு போடல, பட் ஆனால் இது ஜோ லெவலுக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஜோ அப்படி இப்படி பாருங்க. அதுவும் நல்ல படம், இது நல்ல படம். ஓகேவா? அப்படி பாருங்க. பேர் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. சூப்பர் ப்ரோ. அவர் தான் ப்ரோ படம் ஹீரோ. ரியோ மறந்துடுவான் கிளைமேக்ஸில். அவர் தூக்கி சாப்பிட்டாரு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டேரக்டர் புது படம், ஃபர்ஸ்ட் படம். எல்லாரும் பார்த்து வரவேறுங்க. இன்னும் இந்த மாதிரி படம் இல்லை, இதோட நல்ல படம் வர அவருக்கு கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. உங்களை நம்பி தான் எல்லாருக்கும் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. முக்கியமானது கட் பண்ணிடுறீங்க. நிறையா பாட்டி பார்த்துருக்கேன். கட் பண்ணாமல் போடுங்க ப்ளீஸ். டெக்னிக்கலாக எல்லாமே ஓகே தான் ப்ரோ. சூப்பராக இருக்குது.
லோ பட்ஜெட் படம் மாதிரியே தெரில, ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஃபெமினிசம் வந்து டைலாக் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், எனக்கு கொஞ்சம் தெரியாது. நான் எனக்கு அதிகமாக பேச மாட்டேன், கொஞ்சம் ரொம்ப பேசிகிட்டு இருக்கணும். நல்லா இருக்குது. ரொம்ப கொஞ்சம் நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி சீன் இருக்குது. கொஞ்சம் அதை தாண்டி பொறுமையாக உட்காந்து பாருங்கள், புரிஞ்சிடும். ஓகேவா? எல்லாமே ப்ரோ நான் சொல்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு, அவ்வளோதான். அண்ணா அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. பாட்டு அது மனசில் ஓடிட்டே இருந்துச்சு, இது ஓடலை, அவ்வளோதான். கொஞ்சம் பாட்டு நல்லா போட்டிருக்கலான்னு தோணுச்சு. அப்படின்னா நீங்கள் மாட்டி விடாதீங்க, நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு ஃபீல் இல்லை, அவ்வளோதான். இப்படி பார்க்கலாம், அது மேலே இது கீழே ஒரே லெவலில்.